இந்த 8 ராசியில் பிறந்த பெண்களுக்கு தெய்வ அருள் என்பது 100% இருக்கும். அவங்க யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சில குறிப்பிட்ட ராசியில பிறந்தவங்களுக்கு மட்டும் அதிர்ஷ்டமும் வெற்றியும் குவியும். அவங்களுக்கு தெய்வத்தோட அருள் இருக்கு. 12 ராசிகள்லையும் ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு குணம் இருக்கும். ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஆனா சிலர் மட்டும் அசாதாரணமான விஷயங்களை கூட, அதாவது நம்மளால செய்ய முடியாதுன்னு நினைக்கக்கூடிய காரியங்களை அவங்க சாதாரணமா செஞ்சு அவங்களுக்கு வெற்றிகள் குவியும். நினைத்த காரியங்கள் உடனடியா நடந்துடும். இப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலிகள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்காக கஷ்டப்படும் பெண்களுக்கெல்லாம் தெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவனால அவங்க கஷ்டப்பட்டாலும் ஒரு சில பெண்களுக்கு தெய்வத்தோட அருள் இருக்கும். ஆனா இந்த பதிவுல அதிர்ஷ்டமும் தெய்வத்தோட அருளும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த 8 ராசி பெண்கள் யார் யார் அப்படிங்கிறத தான் நம்ம பதிவுல பார்க்க போறோம். சில குறிப்பிட்ட ராசியில பிறந்தவங்களுக்கு மட்டுமே அதிர்ஷ்டமும் வெற்றியும் அவங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தெய்வாம்சம் பெற்ற பெண்கள் சிலர் திருமணமாகி பிறந்த வீட்டில இருந்து வெளியே போறப்ப அதிர்ஷ்டமும் அவங்களோட போயிடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கையில கூட ஒரு மோதிரத்தை கூட போட்டு, சுக்கிர திசையில பிறந்த பெண்கள், தெய்வத்தோட அருள் பெற்ற பெண்கள், இவங்க கையிலலாம் ஒரு மோதிரத்தை போட்டு அதை கழட்டி வாங்கிக்குவாங்க பிறந்த வீட்டில். ஏன்னா அந்த பெண்ணோட நம்மளுடைய அதிர்ஷ்டமும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது மாதிரி மகாலட்சுமியோட பரிபூர்ண அருளை பெற்ற அதிர்ஷ்டசாலி பெண்கள், தெய்வாம்சம் பெற்ற பெண்கள் யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பதிவை பார்க்கலாம். மேஷம். முதல் ராசியாக இருக்கும் மேச ராசி பெண்கள் பிறக்கும் பொழுதே அவர்களின் இயல்பான தோற்றம் தெய்வாம்சம் பொருந்தியதாக இருக்கும். மேச ராசியில் பிறந்த பெண்கள் அதிர்ஷ்டசாலிகள். சாமுத்திரிகா லட்சணம் கொண்ட இவர்கள் மகாலட்சுமியின் அருள் பெற்றவர்கள் என்றே கூறலாம். இவர்களை மணந்து கொள்ளும் ஆண் யோகம் செய்தவராக இருக்க வேண்டும் என்றால் இவர்களை மதித்து நடந்தாலே போதும். மேசராசி பெண்கள் பொதுவாக சத்தமான முறையில் பிடிவாதமாக தங்களின் எண்ணங்களை வெளிப்படுத்திக் கொள்ள நினைப்பார்கள். ஆனால் அவர்களின் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை உடனடியாக புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் தாங்கள் முன்னேறுவதற்கான வழியை எளிதில் கண்டறிந்து விடுவார்கள். அனைவரிடமும் மிகவும் அன்பாக பழகக்கூடியவர்கள். அனைவருக்கும் உதவ வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டவர்கள் இவர்கள். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் புத்திசாலிகளாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். தங்களின் தொழில் அல்லது வேலையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்து வெற்றியாளர்களாக இருப்பார்கள். இவர்கள் மட்டும் அதிர்ஷ்டசாலிகளாக இருக்க மாட்டார்கள். இவர்களின் வீடும் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். இவர்களும் இயல்பாகவே தெய்வாம்சம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அடுத்து சிம்மம். சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் தங்களை சுற்றியுள்ளவர்களை எப்பொழுதுமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இரக்க சுபாவமும் அக்கறையும் அதிகம் கொண்டுள்ள சிம்ம ராசி பெண்கள் எதிலும் வெற்றியை காணக்கூடியவர்கள். அறிவிலும் வீரத்திலும் சிறந்தவர்களாக இருக்கும் சிம்ம ராசி பெண்கள் கடவுளின் அருளை பெற்றவர்கள். இவர்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாக இருந்தால் இவர்களால் பலருக்கும் நன்மை உண்டாகும். கெட்டவர்களாக இருந்துவிட்டால் அது அவர்களுக்கே ஆபத்தாக முடிந்துவிடும். சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள், புத்தி கூர்மையானவர்கள். ஒரு வேலையை செய்ய வேண்டும் என முடிவு செய்துவிட்டால் அதை முடிக்கும் வரை ஓயாமல் உழைப்பார்கள். சிம்ம ராசி பெண்களின் வாழ்க்கையில் சுகபோகங்களுக்கு பஞ்சமே இருக்காது. எளிமையான அமைதியான சுபாவம் கொண்டவர்கள். இவர்களின் ராசிப்படி இவர்கள் கணவர் மற்றும் குடும்பத்தினர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்கும். அடுத்து துலாம். துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை நியாயத்திற்கு மட்டுமே கட்டுப்படுவார்கள். எல்லோரையும் நேசிக்கும் துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் ஆழமாக மனதில் நினைக்கும் நிறைய விஷயங்கள் உண்மையில் நடக்கும். இவர்கள் சொல்லும் வாக்கு பெரும்பாலும் பலிதமாகும். காசு பணத்தை பெரிதாக நினைக்காதவர்கள் துலாம் ராசிக்கார பெண்கள். இவர்களிடம் எப்பொழுதும் தெய்வாம்சம் நிறைந்து இருக்கும். இவர்களை மணந்து கொள்ளும் ஆண் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாக இருக்க வேண்டும் என்றால் இனிமையுடன் இவர்களிடம் நடந்து கொண்டாலே போதும். அதிர்ஷ்ட காற்று எப்போதும் இவர்கள் பக்கம் வீசிக்கொண்டே இருக்கும். எப்போதும் கற்பனை உலகில் மிதக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இலகிய மனமும் தன்னம்பிக்கையும் படைத்தவர்கள். இவர்கள் சமயத்திற்கு ஏற்றாற்போல் மாறும் குணமுடையவர்கள். விரைவாக கெட்ட விஷயங்களுக்கு அடிமையாக கூடியவர்கள். குழந்தைத்தனமாக எதையாவது செய்துவிட்டு சிக்கலில் சிக்கக்கூடியவர்கள். ஆனால் இவர்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்கக்கூடாது.
தனக்குத்தானே தீமை செய்து கொள்ளும் வல்லமை கொண்டவர்கள் இவர்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு வம்பை விலை கொடுத்து வாங்கி விடுவார்கள். தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் எப்பொழுதும் தெய்வாம்சம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். இவர்களிடம் இருக்கும் வாக்குவன்மை மிகவும் உன்னதமானது. இவர்கள் சொல்லும் சில விஷயங்கள் அப்படியே பலிக்கும். தோற்றத்திலும் குணத்திலும் மேன்மை கொண்டவர்களாக இருக்கும் தனுசு ராசி பெண்கள் எதையும் எளிதில் நம்பிவிடுவதில்லை. புத்தி கூர்மையுள்ள இவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதிலும் வல்லவர்கள். தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் இயல்பாகவே தெய்வாம்சம் பொருந்தியவர்களாக இருப்பதனால் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நெறிமுறைகள் நேர்மறை தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். புதிய விஷயங்களை கற்பது, புதிய இடங்களுக்கு பயணம் செய்வது போன்ற விஷயங்களையும் அது தொடர்பான வேலைகளையும் அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலகத்தில் உள்ள சிறந்த தாய் யார் என தேடி பார்த்தால் இந்த ராசிக்கார பெண்களாக இருப்பார்கள். தங்கள் பிள்ளைகளுக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். மிகவும் மென்மையாகவும் எளிதில் அணுகக்கூடியவர்களாகவும் இருந்தாலும் தங்களுக்கென்று வரும்போது துணிந்து போராடவும் தயங்க மாட்டார்கள். வலிகளுடன் நீண்ட காலம் வாழக்கூடிய இவர்கள் நல்ல குணம், அதிர்ஷ்டம், ஒழுக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மகர ராசியில் பிறந்த பெண்கள் வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள். மகாலட்சுமியின் தனிப்பட்ட அருள் இவர்களுக்கு எப்போதும் இருக்கும். இவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். ஒரு வேலையை செய்ய வேண்டும் என முடிவு எடுத்துவிட்டால் என்ன ஆனாலும் அதை முடிக்காமல் விடமாட்டார்கள். மகர ராசி பெண்கள் தனக்கான அடையாளத்தை உருவாக்கி கொள்ள விரும்பக்கூடியவர்கள். அதில் வெற்றியும் பெறுவார்கள். இவர்களை விரும்புவர்களின் எண்ணிக்கைக்கு பஞ்சமே இருக்காது. கும்ப ராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் திறமைசாலிகள். உறவுகளிடம் உண்மையாக இருக்கக்கூடியவர்கள். அதிகம் அன்பு செலுத்தக்கூடியவர்கள். இவர்களுக்கும் தெய்வத்தின் அருள் இயல்பாகவே இருக்கும். இவர்களின் ராசி இவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். மீனம். இந்த ராசியில் பிறந்த பெண்கள் எப்பொழுதும் தெய்வாம்சம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களை பார்ப்பவர்களுக்கு பல சமயங்களில் அப்படியான ஒரு உணர்வு ஏற்படும். பிறந்தது முதலே தெய்வ கடாட்சம் நிரம்பிய முகலட்சணம் இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் முகராசி மட்டுமல்ல, கை ராசியிலும் குறைந்தவர்கள் இல்லை. இவர்கள் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது நல்லபடியாக நடக்கும். இவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். தனக்கு அனைவரும் வேண்டும் என்று அனைவரையும் நேசிக்கும் இனிமையானவர்களாக இருப்பார்கள். மீனராசி பெண்கள் மென்மையான குணமும் நல்ல ஒழுக்கமும் உடையவர்களாக இருப்பார்கள். இவர்களும் சரி, இவர்களை சுற்றியிருப்பவர்களும் சரி அதிர்ஷ்டகரமானவர்களாக இருப்பார்கள். தனது வேலை அல்லது தொழில் நல்ல நிலையை அடையக்கூடியவர்கள். இது போன்ற வேறு தகவலுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.